உள்ளூர் எஸ்இஓன்னா என்னன்னு தெரியுமா? அது வேற ஒண்ணும் இல்ல. லோக்கல் எஸ்இஓ. அததான் நான் உள்ளூர் எஸ்இஓன்னு சொன்னேன். இப்ப இந்த உள்ளூர் எஸ்இஓல எப்படி உங்களுக்கான கஸ்டமர்ஸ கொண்டு வர வைக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். Google மை பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, Googleல உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணணும். அதாவது உங்க பிசினஸ பத்தின ஒரு ப்ரொஃபைல். அப்படி நீங்க Googleல லிஸ்ட் அவுட் பண்ணும்போது, உங்களுக்கான கஸ்டமர்ஸ் சர்ச் பண்ணி ரெலவன்ட்டான கீவேர்ட் நீங்கலாம் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய பிசினஸ கான்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணமா நீங்க Googleல டைப் பண்றீங்க. பெஸ்ட் சலூன் நியர் மீ அப்படின்னு டைப் பண்ணும்போது, நீங்க சலூன் வச்சிருக்கீங்க. அதுவும் ஆடியன்ஸோட நியர்பை லொகேஷன்ல வச்சிருக்கீங்க. அப்படின்னு அவங்களோட கீவேர்ட் சர்ச் டெர்மையே நீங்க உங்களுடைய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் உங்கள ரீச் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதுல ஆடட் அட்வான்டேஜ் என்ன இருக்கு தெரியுமா? டைரக்டரி லிஸ்டிங் வெப்சைட்ஸ்ன்னு நெறைய இருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்புட்ன்னா, ஆ சுலேகா.காம் அதுக்கப்புறம் ஜஸ்டயல் இதெல்லாம் பிசினஸ் டைரக்டரி வெப்சைட்ஸ். இங்க போயி உங்களுடைய பிசினஸ பத்தின ப்ரொஃபைல நீங்க அங்க அப்டேட் பண்ணும்போது, ஈஸியா உங்க ப்ரொஃபைல் ந ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல வரதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்லயே Googleலயே வருது அப்டின்னா, நெறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா இது எல்லாமே ட்ரஸ்டட் வெப்சைட்ங்கிறப்போ, Googleலே என்ன ஆட்டோமேட்டிக்கா கன்சிடர் பண்ணும் அப்டின்னா, ட்ரஸ்டிங் வெப்சைட்ஸ்லாம் உங்களுடைய அ இம்ப்ரஷன்ஸ் இருக்கு அப்டிங்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிசினஸ் குரோ ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க யாரெல்லாம் இந்த மாரி டைரக்டரி வெப்சைட்ல உங்களுடைய ஆ பிசினஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்கங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.